சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாகவும் இருப்பாங்க, அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க. ஸோ இதுங்களாம் யாரெல்லாம்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பிறந்தவங்க தான். ஸோ சித்திரை மாதத்துலாம் பார்த்திங்கன்னா மேஷத்தில் சூரியன் உச்சம் மாறாரு, மேஷ மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்ன குணங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு துணிச்சலாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க இறங்குவாங்க. ஏன்னா சூரியன் உச்சமாகிற வீடு வந்து செவ்வாயோட வீடு. செவ்வாய் எப்பயுமே டார்கெட் ஃபிக்ஸிங் அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி எடுத்த விஷயத்தை கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா உடல் சோர்வுன்றது இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து 2 கிரகம் ரொம்ப முக்கியம். ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். சூரியன்றது நமக்கு ஆத்மகாரகன், ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்து பிரகாசமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். செவ்வான்றது நம்ம எனர்ஜி, நம்ம லைஃப் பர்பஸ் என்னன்னு சொல்கிறதே நம்ம செவ்வாய் தான். ஸோ இது 2 கிரகமும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அதுலேருந்து மீண்டு நம்மளோட விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சித்திரை மாதம் பிறந்தவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விஷயத்தில் ரொம்ப ஸ்டப்பானாக இருப்பாங்க. அவங்க எடுத்த விஷயத்த முடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு அவங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாக இருந்தனால, சூரியன்னாலே உங்களுக்கு வந்து சூரியன் சந்திரன் 2மே ஒளி கிரகங்கள். ஸோ மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இராணுவம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சூப்பராக வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஆப்போனண்ட் வந்து செஞ்சு முடிக்கிற வரையும் அந்த விஷயத்தை விட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எப்படியாவது வேலை வாங்கிற தன்மை அதிகமாக இருக்கும். இது ஆல்ரெடி இந்த குணம் வந்து ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி சித்திரை மாதம் பிறந்தவங்ககிட்டயும் இந்த குணம் இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா அவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட வேலை வாங்கி அந்த விஷயத்தை முடிச்சிடுவாங்க. அது ஒரு மெயின் ஒரு பாசிட்டிவ் அவங்ககிட்ட. அடுத்தது என்னென்னா இவங்க உடல் சோர்வே இவங்களுக்கு இருக்காதனால அவங்க உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாயிடும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படி சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது இவங்க உடம்போட ஆரோக்கியத்துக்கு. அதனால் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கோபம் அதிகமாக வருன்றதுனால முடிஞ்ச வரை எக்ஸசைஸ் இல்லைனா வந்து ஜிம்முக்கு போகிறத வந்து ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க தினசரி அன்றாட வாழ்க்கையில் ஒரு வாக்கிங் போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேஷத்தில் அவங்களுக்கு சனி நீச்சமாக இருக்கிற நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பிறந்தவங்ககிட்ட எப்பயுமே வந்து கொஞ்சம் கலகலன்னு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே சிரித்து பேசணுன்ற கான்செப்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். இருந்தாலும் வந்து என்னதான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசினாலும் அவங்க மைண்டு ஃபுல்லாக வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ற அந்த செவ்வாவோட வேகம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக சித்திரை மாதம் பிறந்தவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அப்பாவோட உறவு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்மூத்தாக இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு மாதம் பற்றி பார்க்கலாம்.